ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் கல்கி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது ஏற்கனவே நிச்சயதார்த்தம் நடந்துருச்சுங்க. 21/10/2024 திங்கட்கிழமை நிச்சயதார்த்தம் நடந்தது. அந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஜே வெங்கடேஷ் பிரபு, வி நந்தினி மணமக்கள், என்னோட அக்கா பையங்க. இப்போ டிசம்பரில் வரவேற்பு விழா, டிசம்பர் 11/12/2024 வரவேற்பு விழா ஈவினிங், காலையில் கல்யாணம் 12/12/24 கல்யாணங்க. கல்யாண மாப்பிள்ளை என்னுடைய அக்கா பையன், எனக்கு மகன் முறைங்க. சின்ன பிறந்து வளர்ந்து சின்ன குழந்தையாக பார்த்து வளர்ந்த பையன் இன்றைக்கி ஒரு கல்யாண மாப்பிள்ளையாக நிற்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. மழை சரியான மழைங்க. 11ஆந்தேதியிலேருந்தே டிசம்பர் 11லேருந்தே மழை ஆரம்பிச்சிருச்சு. அலையா விருந்தாளியாக மழை வந்தாலும் நல்லா அழகாக சிறப்பித்து தந்தது. ரொம்ப கிராண்டாக கல்யாணம் நடந்ததுங்க. வெங்கடேஷ் பிரபு பிஇ எம்பிஏ, வி நந்தினி எம்எஸ்சி சைக்காலஜி. இது போன வீடியோவிலே நான் சொல்லியிருந்தேன். ஈவினிங் சம்போ ஆர்கெஸ்ட்ரா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதில் பிக் பாஸ் புகழ் வேல்முருகன் வந்திருந்தார். இது அந்த ஆர்கெஸ்ட்ரா தொடங்குறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்டில்லுங்க. இது பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் முடிஞ்சு வர்றப்ப அவங்கள வரவேற்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருந்த ஆரத்தி செட்டு. இது சைடில் ஒரு சைடு வச்சுருந்தாங்க. இப்போ ரிசப்ஷனில் எல்லாம் எப்படி மழை பெய்யுது பாருங்கள். எல்லாம் அந்த மழையிலே எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரவேற்பு அன்னைக்கு அந்த டைமே மழை தான் கொஞ்சம். ஆனால் ஒரு லேசான சாரலாக இருந்துச்சு. அதிலேயே காற்று எல்லாம் ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ரிசப்ஷனில் அக்கா நிற்கிறாங்க. இதுதான் என்னுடைய அக்கா பையன் ரிசப்ஷனுக்கு வரவேற்க தயாராகிட்டாங்க. காற்றும் மழையுமாக இருந்தது. திருமணம் நடந்த இடம் தங்கம் மாளிகை ஏசி ஹாலுங்க. நல்ல ஹால், நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா பெரிய சத்திரங்க. அது ஏசி ஹால். நல்லா அந்த மழைக்கு அதுக்கும் சில்னஸ் தாங்கவே முடியலை. எப்படி மழை பெய்யுது பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல. இது காலையிலங்க 12/12/2024 மாப்பிள்ளை உள்ளே வராரு. பொண்ணு வீட்டில் ஆரத்தி எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு குட்டி பாப்பா ஆரத்தி எடுக்கிறா. மாப்பிள்ளை ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறாரு. முந்திலாம் தேங்காய், அதாவது கற்பூரம் வச்சு அந்த திருஷ்டி கழிக்கிறதுக்கு ஒரு ஆரத்தி எடுப்பாங்க. சோத்து ஆரத்தி, தேங்காய் வச்சு ஒன்று எடுப்பாங்க. இது மாதிரி தான் இருக்கும். இப்போ காலப்போக்கில் எல்லாமே மாறி போச்சு. ஆரத்தி டிசைனாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு கிஃப்ட்டுன்னு தனியாக செட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நிறைய அழகழகாக இருந்துச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஆரத்தி. மாப்பிள்ளை உள்ளே வந்துட்டார். பிரபு சூப்பராக இருக்க கல்யாண கோலத்தில். மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு சத்திரத்துக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாரு. இந்த டைமில் சரியான மழைங்க. மழைனா மழை அப்படி ஒரு போடுது. கல்யாணம் நடந்த டைம் வியாழக்கிழமை காலையில் 7:36லேருந்து 9:01 வரைக்கும். இப்போ அவங்க பாரம்பரிய முறைப்படி ஐயர் வச்சு செஞ்சாங்க. ஏற்கனவே முதல் பையனுக்கு ராஜனுக்கும் இதே மாதிரி தான். அவன் கல்யாணம் சிதம்பரத்தில் நடந்துச்சு. அதுவும் இதே மாதிரி தான் ஐயர் வச்சு பண்ணாங்க. அதே மாதிரி சின்னவனுக்கும் பிரபுக்கும் அதே மாதிரி, பிரபு நந்தினிக்கும் அதே மாதிரி கல்யாணம் பண்ணுறாங்க. ஐயர் சொல்ல சொல்ல அந்த பிள்ளைங்க ஒரு இதுவாக செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த இதெல்லாம் செய்கிறாங்க. நல்லா க்யூட்டாக இருக்குல்ல. அந்த காலத்துக்கே போன மாதிரி இருக்குது. மாப்பிள்ளை பட்டு வேஷ்டி, பொண்ணு பட்டு சேலையில் ரொம்ப அழகாக இருக்குது. பின்னாடி நிற்கிறது அக்கா, மச்சான், அக்கா பையன், அக்கா மருமகள் எல்லோரும் நிற்கிறாங்க. எங்கள் சேயாஸ் குட்டி நிற்கிறாரு.
எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வெளியே மழை சரியாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இங்கே கல்யாணம் களைகட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா க்யூட்டாக இருக்குது. இந்த மாதிரி பாரம்பரிய முறைப்படி செய்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. நிறையா வீட்டில் இதை பார்க்க முடியறதில்ல. நான் அக்கா வீட்டில் இது செகண்ட் டைம் இந்த இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். வந்திருந்த எல்லாருமே சொந்தக்காரங்களும் இதை வந்து ரொம்ப ரசித்து பார்த்தாங்க. எல்லா சொந்தங்கள்லாம் எப்படி நிற்கிறாங்க பாருங்கள். கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, நல்லா